உன் செய்கையால நேக்கு இந்த கடவுள் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுத்து. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு நின்னுடணும், அவ்வளவுதானே? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு வேலையை விட்டு நின்னுடுற. போதுமா? இப்படி திட்டம் போடுறது, மத்தவங்களை நட்டாத்துல விட்டுட்டு போறது, அது உங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் வயிற்று பழப்புக்காக இங்க வேலைக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். இப்போ இதை பார்க்க போறீங்களா இல்லையா டாடி? என்னப்பா இது? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டாடி. இது நம்ம கம்பெனி ஆடிட்டர் பார்க்க வேண்டியது. நான் ஏன் பார்க்கணும்? என்ன டாடி இது? என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கீங்க. ஃபேக்டரி பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கீங்களா? வந்ததுல இருந்து என் பர்சனல் லைஃப்லயே தான் தலையிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ் டாடி? வேற தெரியாதவனா செய்யாதவனா இருந்தா நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கலாம். நீ எல்லாம் கரெக்டா பாத்துக்கிற, நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஏன்பா கேட்கணும்? இருந்தாலும் இது என் பொறுப்பு டாடி. ஏய், உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? என்ன? நீ சின்ன பையன், ஸ்கூல் ஹோம்ஒர்க் மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்த. அப்போ நம்ம கம்பெனி ஆடிட்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆடிட் அக்கௌண்ட் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. நீ அதை பார்த்து தப்பு கண்டுபிடிச்சிட்ட. அவரும் நானும் தகச்சிட்டோம். அந்த அளவுக்கு நீ பிரில்லியன்ட்டு. உங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கணுமா? இருந்தாலும் இது என் கடமை டாடி. நீங்க இதை பார்க்கணும், தயவு செஞ்சு பாருங்க. இதை பாரு, வந்ததுலேருந்து ஆஃபீஸு கணக்கு இந்த ஃபேக்ட்ரி அதை பற்றி தான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். எந்த விதத்துலையும் ஒரு நிமிஷம் கூட கௌசல்யாவை நீ கவனிச்சிக்கவே மாட்டேங்கிற. நீ உன் டைமை வந்து அங்கேயும் கொஞ்சம் ஒதுக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லி தான் தெரியுமா டாடி? அதெல்லாம் கரெக்டா இருப்பேன். அது சரி. வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. சம்பந்தி, இப்போ உடம்பு தேவையில்லையா? ஆரோக்கியமா இருக்கேன். கௌசல்யா கவனிப்பில் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ விட்டாலும் மேரத்தான் ரேஸ்ல ஃபர்ஸ்டா வருவேன். அந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கிறேன். எல்லாம் பகவானோட அருள். ஆமா, எங்க மருமக கௌசல்யா வரலையா? வைஷ்ணவியாவை அழைச்சிட்டு கடைக்கு போயிருக்கான். ஷாப்பிங்கா? சொல்லி தான் நான் கார் அனுப்பிச்சிருப்பேனே. பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போயிருக்கா. சரி சொல்லுங்க. அன்னைக்கு மாப்பிள்ளை வந்து கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் பார்த்துட சொன்னாரு. அதான் பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிச்சு கொண்டு வந்திருக்கேன். சீதா, வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு. முகூர்த்தம் காலையில 9 மணிக்கு இருக்கு. ஜானவாசம் அதுக்கு முந்தின நாள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த தேதியில ஒரு ஆட்சேபனும் இல்லையே? நீங்க பார்த்து என்ன சொன்னாலும் சரி. நான் வெளிநாடு பிசினஸ் அப்படி இப்படின்னு சுத்திட்டேன். சடங்கு சம்பிரதாயம், நல்ல நாள் கெட்ட நாள் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கல்யாணம் உங்க பொண்ணுக்கு. நீங்க பார்த்து எது பண்ணாலும் திருப்தி தான். உங்க குடும்பத்துக்குள்ள திருமாங்கலிய செய்ய சொன்னீங்களே, அது வந்துச்சா? இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள வந்துடும். ஆனா அவர் ரொம்ப ராசியானவர். எங்க குடும்பத்து கல்யாணத்துக்கெல்லாம் அவர் ரெண்ட செய்யறது தான் வழக்கம். கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சு உடம்பை கெடுத்துக்காதீங்க. அதனால மற்றவங்க கல்யாண வேலை பார்த்துப்பாங்க. நீங்க சேர்ல உட்காந்து வர்றவங்களை சந்தோஷமா வரவழைச்சா போதும். நீங்க இவ்வளவு தூரம் பிடிவாதமா பேசுறத பார்த்தா கௌசி இந்த ஆத்துக்கு வர்றது பெருமாளுடைய அனுகிரகம் தான் தோணுது. கௌசி கல்யாணம் முடிஞ்ச உடனே சீதாவுக்கும் ஒரு நல்ல மனுஷா உள்ள குடும்பத்திலேருந்து வரன் வந்து நேரமும் காலமும் வந்ததுன்னா என் கடமையும் முடிஞ்சு போயிடும். சீதா, உனக்கு வேணா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சலாமா? மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? போங்க மாமா. சரி, இது எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. ஃபைலில் உங்ககிட்ட தானே இருக்கு ஆஃபீஸில். முதல்ல அந்த போனை கட் பண்ணிட்டு நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஹலோ, நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ நோக்கு என்ன பிரச்சனை? இன்னும் நான் சாகல. அதான் உங்களுக்கும் பிரச்சனை, நேக்கும் பிரச்சனை. என்னாச்சு நோக்கு? கோயிலுக்கு தானே போயிட்டு வந்த? இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல உங்க பிஏவா
ஏதாவது ஒரு பொம்மநாட்டியை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கேளா? கேக்குறேன்ல, காதுல விழலையா? ஆமாம், யார் அவ? துளசியை இன்னைக்கு பிஏவா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். போதுமா? அதனால நோக்கு என்னடி வந்தது? ஏனா நீங்க புத்தியோட தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கல? அவ யாருன்னா ஆம்பளைங்களை மயக்கி பணம் சம்பாதிக்கிறவ. அவளை ஏனா உங்க பிஏவா அப்பாயிண்ட் பண்ணே? சரி, அவளை வேலைக்கு சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேள். அத பத்தி யார்கிட்டயாவது ஏதாவது கேட்க வேண்டாம்? நான் யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில 1,00,000 ரூபாய் அவகிட்ட கொடுத்துட்டு ஈன்னு பல்ல இழிச்சுண்டு நின்னேளே, அத பார்த்த உடனே என் வயிறு பத்தி எரிஞ்சது. அன்னைக்கே நினைச்சேன் ஏதாவது ஏடா கூடமா நடக்க போறதுன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அப்பா, அந்த விஷயத்த சொல்லிடுங்கப்பா. அந்த விஷயம் சொல்லுமா? கௌசி சஞ்சய் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட இங்கே வந்து தங்கணும். அதான் என் பையனும் ஆசைப்படுறான். ரொம்ப விருப்பப்பட்டு சொல்கிறான். இந்த வீட்டில் என் முகத்தையும் சஞ்சய் முகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமாவது வீட்டில் ஆட்கள் நிறைஞ்சி வழியணும். அப்படியே கலகலன்னு இருக்கணும். இதை பாருங்க சம்பந்தி, சாதாரண குடும்பத்து பொண்ணுங்களை விரும்பாத இந்த காலத்து மனுஷங்க மத்தியில் உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு. இதை பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் குடும்பத்தோடு வந்து தங்கணும்னு சொல்கிற உங்கள் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. என் பொண்ணு உங்கள் ஆத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா, கோயிலுக்கு போகணும், நாளை அடுத்து. சரிம்மா. சஞ்சய், உன் கார்லயே டிராப் பண்ணிடுப்பா. அப்போ நாங்கள் புறப்படுறோம். இல்லை, சஞ்சய் கார்லயே போயிடுங்க நீங்கள். பரவாயில்ல சம்பந்தி, நாங்கள் இன்னொரு நாள் வரும்போது பார்க்கலாம். என்ன சஞ்சய் பார்க்குற? நீ போய் டிராப் பண்ணிடு. ஓகே டாடி. ஐயோ, மாப்பிள்ளைக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்கள் ஆட்டோலயே போயிருந்தோம். இங்க பாருங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது என் கார்ல ஏறதுக்கு ஆட்சேபனை இருந்தா? அது இல்ல திம்பே, நான் உங்க கூட வரதுல ஆட்சேபனை இருக்கு. அப்பா வேணா உங்க கூட வரதா இருந்தா நீங்க அழைச்சிட்டு போங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். திமிரு பாத்தீங்களா? பாலு நீ உத இருக்கு பாரு உனக்கு. டேய், அது ஏன் ஆஃபீஸ்டி? ஏன் ஆஃபீஸில் யாரை வேலைக்கு சேர்க்கணும், யாரை வேலையிலேருந்து எடுக்கணும், இதெல்லாம் என் தனிப்பட்ட விஷயம்டி. இதில் உன் ஆலோசனை நேக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லை, துளசியை வேலைக்கு சேர்க்க போகிற விஷயத்த நேற்றுக்கே அம்மா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கியாச்சு. ஓஹோ, அம்மாவோட சம்மதம் கிடைச்சுடுத்துனா நீங்க இப்படியெல்லாம் தான் பண்ணுவேடா? பார்த்து வார்த்தையை பார்த்து பேசு. என் வாழ்க்கை என்ன ஆகும்னு நேக்கே தெரியல, நீங்க வார்த்தைய பார்த்து பேசுன்னு சொல்றீங்களா? ஏய் பத்து, உன் வாழ்க்கைக்கு இப்ப என்னடி வந்தது? இன்னும் என்ன வரணும்? அந்த துளசிய வேலையில சேர்த்தாச்சு. அவ உங்களை நன்னா மயக்கிடுவா. நீங்களும் மகுடி சத்தத்துக்கு கட்டுப்பட்ட நாகம் மாதிரி அவ மடியிலேயே மயங்கி படுத்துருவேள். ஒரு நாள் நான் துளசியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவளை கூட்டிண்டு மாலையும் கழுத்துமா இங்க வந்து நிக்க போறேன். அன்னைக்கு நான் என் பிராணனை விட போறேன். பாவம் என் குழந்தை தாய் இல்ல குழந்தையா சீரழிய போற. நீயும் வக்கரத்தனமான கற்பனையும் ஏண்டி, வர வர இன்னைக்கு இந்த ஆத்துக்குள்ள வந்தாலே நிம்மதி போயிடுதுடி. வீடாது நரகம்.
என்னைக்கு நீ வேலைக்கு சேர்ந்த? உன்னை இங்க யார் வேலைக்கு எடுத்தது? இப்படி மௌனமா இருந்து உன்னோட காரியத்தை சாதிச்சுக்க முடியாது. நான் விட மாட்டேன். உன்னோட மனசுல நீ என்ன திட்டத்தோட வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி திட்டம் போடுறது, மத்தவங்கள நட்டாத்துல விட்டுட்டு போறது, அது உங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் வயிற்று பழப்புக்காக இங்க வேலைக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பேசுறதா நினைப்போ உனக்கு பேச கத்தா கொடுக்கணும். சரி சரி, அது போகட்டும். இந்த கம்பெனியில ஸ்ரீவத்சனுக்கு என்ன மதிப்பும் மரியாதையோ அதுல ஒரு பங்கு கூட குறையாம எனக்கும் உண்டு. இங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நான் வந்தா எழுந்து நிப்பா. நீதான் உட்கார்ந்துட்டு திமிரா பேசிட்டு இருக்க. இனிமே நான் வந்தா எழுந்து நின்று எனக்கு மரியாதை கொடுக்கணும், சரியா? மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஏன் தரத்தை குறைச்சிக்கிறதுக்கு நான் விரும்பல. இதுக்கும் மேலையும் ஏன் நீங்க வேலைக்கு வச்சது ஸ்ரீவத்சன். அவர் தான் என்னோட பாஸ். நான் அவருக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன். மரியாதை இப்படி கேட்டு வாங்குற முதல் ஆளு நீங்களா தான் இருப்பீங்க. மரியாதைய அவங்க தரத்தை பார்த்து மத்தவங்களா தரணும், நாமளா கேட்டு வாங்க கூடாது. இந்த பார், உன்னோட பயோடேட்டா, அப்ளிகேஷன் இதெல்லாம் நான் பார்க்கணும். சாரி, எனக்கு வேலை நிறைய இருக்கு. இன்னும் 1 ஹவர்ல அவசரமா அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுக்கணும். நீங்க போலாம். வெட்டி அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பாஸ்கர் கொஞ்சம் ரூம் கூட. ஹைடா. வாடா பாஸ்கர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன்டா. சரி சொல்லு. நீயே முதல்ல சொல்லு, நான் அப்புறமா சொல்றேன். இப்போ ஃபாரின்ல இந்தியன் காஃபி சீட்ஸ்க்கு ரொம்ப மவுஸ் இருக்குடா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா. இந்த பிஸ்னஸ்ல இறங்கலான்னு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. அப்போதான் எதிர்ச்சியாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஊட்டியில் ஒரு காஃபி எஸ்டேட் விலைக்கு வருதான். ஆரம்பமே நல்ல சகுனமாக இருக்கு. இப்போ உடனே ஊட்டி கிளம்பி என்னை வர சொல்கிறாங்க. நேரில் மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாண வேலை வேறு இருக்கு. அதனால் அப்பா என்னை ஊட்டிக்கு அனுப்ப மாட்டார். ஸோ நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். அங்கேருந்து ஊட்டிக்கு போயிடு. என் சார்பா ஊட்டி எஸ்டேட்காரங்களை சந்திச்சு மற்றதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடு. டேய், ஜஸ்ட் 1 டே ஒர்க் தான்டா. எனக்காக என் சார்பா கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஒரு நாள் என்னடா, 1 வாரமா இருந்தாலும் நான் போயிட்டு வந்துடுவேன்டா. ஆனா இப்ப இருக்கிற மனநிலையில நான் எங்கேயும் போற மாதிரி இல்லடா. என்னடாச்சு? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, அது நித்யாவை பத்தி தான். நித்யாவை பத்தியா? நித்யாவுக்கு என்னடாச்சு? ஒன்றும் இல்லடா, உனக்கே தெரியும், எனக்கு இந்த உலகத்துல நித்யாவை விட்ட வேற யாருமே இல்லை. அவ எனக்கு தங்க மட்டும் இல்லடா, சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த எனக்கு அவ அம்மா மாதிரி. அவ்வளோ பாசத்தை வச்சு நான் அவளை வளர்த்தேன். ஆனா இப்ப அவ டெல்லிக்கு போறேன்னு சொல்றாடா. 4 வருஷம் கோர்ஸ் படிக்க போறாளா. என்னால 4 நாள் கூட அவளை பிரிஞ்சிருக்க முடியாது. 4 வருஷம் எப்படா பிரிஞ்சிருக்க போறேன். அதான் எனக்கு எந்த வேலையுமே ஓடல, மனசே சரியில்லடா. அதனால என்னால ஊட்டிக்கு இப்போ போக முடியாது. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதடா. சே, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுடா. பரவாயில்லடா, நானே வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்போயே நான் நித்யாவை சந்திச்சு அவள் டெல்லி போகிறத நிறுத்துறேன். நான் சொன்னால் அவள் கண்டிப்பாக கேட்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
சரி, நித்யா வீட்டில் தானே இருக்கா? ஆ இப்போ வீட்டில் தான் இருக்கா. சரிடா, நான் நித்யாவை பார்த்துட்டு ஊட்டி கிளம்புற வேலையை பார்க்குறேன். ஓகே, நீ போடா. ஓகே. என்னாச்சு? நான் கொடுத்த 4 ஜாதகத்தையும் பார்த்தேளா? என் தம்பி சுதர்சனோட ஜாதகம் எந்த பொண்ணு ஜாதகத்தோட ஒத்து வருது? 3 சரியில்லை. ஆனா இந்த ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இங்க கொடுங்க. நீங்க இந்த பொண்ணை உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவரோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இது எந்த ஊர் பொண்ணு? இந்த பாரு. தூத்துக்குடிக்கார பொண்ணு. ஓ, அந்த பொண்ணா? இடம் கூட நமக்கு தகுந்த பெரிய இடம்தான். நல்லா இருக்கா, பிரமாதமா இருக்கா. அடியை தூத்துக்குடி பொண்ணே, நீ பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்தான் எங்காத்துக்கு புக்காத்து பொண்ணா வரப்போற. அதிர்ஷ்டக்காரடி நீ. டேய் சுதர்சா, இந்த பொண்ணை பாரு. இந்தடா. ஓ இஷ்டங்கா. நீ யாரை பார்த்து யார் கழுத்துல தாலி கட்ட சொல்றியோ நான் கட்டுறேன். உன் திருப்திக்காகவும் உன் சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பொண்ணு போட்டோ பார்த்தல வேண்டாக்கா, நீயே பார்த்து சொல்லு, இவ கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லு, நான் கட்டிடுறேன். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பாத்தியா நரசிம்மா, என் தம்பி என் மேல வச்சிருக்கிற பாசத்தையும் மரியாதையும் பாத்தியா? என் தம்பி தங்க கம்பி. என்ன வண்டி இத போய் நீங்க சொல்லணுமா? நீங்க வளர்த்த பிள்ளை இல்லையா? அப்படித்தானே இருப்பான். இத பாருங்க, நீங்க அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தையும் அவன் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையும் சொல்ல முடியுமா? கண்ணு வைக்காதடா. சரி சரி, இங்க பாரு எப்படி இருக்கான்னு பாரு. என்ன ஒரு பக்கத்துல போட்டோ இருக்கும், பின்பக்கத்துல ஒண்ணுத்தையும் காணோம். மண்டு மண்டு, ஒரு பக்கம் இருந்தா தாண்டா அது போட்டோ, 2 பக்கமும் இருந்ததுன்னு வச்சுக்கியே அதுக்கு பேர் எக்ஸ்ரே. ஓ, இந்த கேன்சர் வந்து அடுப்பாளே அதுவா? ஆமா. துளசி, என்னைக்காவது நான் உனக்கு கிடைப்பேங்கிற உன்னோட நினைப்புல மண்ணு விட போறதுரி. இனிமே நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? நான் உன்னை பழி வாங்குறேன். கல்யாண கோலத்தில் உன் முன்னாடி வந்து நின்று ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன கோயிலுக்கு வந்திருக்க? கேக்குறேன்ல, இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு வந்திருக்க? ஓ, உன் வேண்டுதலை நிறைவேற்றி வச்ச இந்த பெருமாளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கியா? என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன வேணும்? என் ஆத்துக்காரர் ஆபீஸ்ல அவருக்கு பிஏவா நீ வேலையில சேர்ந்திருக்க. அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காகத்தான் நீ இந்த கடவுள்கிட்ட வந்திருக்கியா? பத்மா, உளராத. நீ ஒரு மனநோயாளி. உன் ஆத்துக்காரர்கிட்ட நான் ஒன்னும் வேலை கேட்கல. அவராவே ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு சம்பளமும் தருவாங்க. நான் ஒன்னும் அவரை மயக்கல. இப்படித்தான் வேலைக்கு சேர்றேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என் ஆத்துக்காரரை மயக்கி நீ அவரை உன் பக்கம் இழுத்துடுவ. உன்னை பத்தி நேக்கு தெரியாதாடி. இப்படித்தான் சுதர்சன் மாமாவை மயக்கி உன் பக்கம் இழுத்த. ஆனா அவர் சாமர்த்தியக்காரர், எஸ்கேப் ஆயிட்டார். பாவம், இப்ப ஏன் ஆத்துக்காரர் மாட்டினுட்டார். நீயும் சுதர்சன் திரும்பி வரமாட்டாரா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா
அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த. ஆனா அவர் வரலடி துளசி. ஆம்பளை துணை இல்லாம நீயும் சொல்றதுக்கே என் நாக்கு கூசுறது. அதனால தான் இப்ப ஏன் ஆத்துக்காரரை மயக்கி ஓம் பக்கம் இழுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பத்மா, என்ன நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? இது கோயில், பார்த்து பேசு. கோயில்ல இருக்கிற இந்த கடவுள் உண்மைனா உன்னை நடமாடவே வச்சிருக்க மாட்டார். உன் செய்கையால நேக்கு இந்த கடவுள் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுத்து. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு நின்னுடணும், அவ்வளவுதானே? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு வேலையை விட்டு நின்னுடுற. போதுமா? போராதுடி, போறவே போராது துளசி. என் ஆத்துக்காரர் ஆபீஸை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரையே விட்டு நீ போணும். அதுவும் சீக்கிரமா. அதுக்குண்டான சூழலையும் இந்த கடவுள் உருவாக்கிட்டான். என்னடி அப்படி பாக்குற? அடுத்தவங்க சொத்தை நாம அடையணும்னு நினைச்சா நமக்கு சொந்தமானது நம்மளை விட்டு போயிடும். என்ன புரியலையா? நீ என் புருஷன் அடைஞ்சி ஏன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச. நீ என்னைக்கோ காதலிச்சு எப்பவாவது திரும்பி வருவான்னு நினைக்கிறியே, அந்த சுதர்சன் இனிமே உன்கிட்ட வரவே மாட்டான். Dagger,